ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா. ஏன் சிரிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. என் வீட்டுக்கார் வந்துட்டாரு. அம்மா ஊரில் யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். மாத்திரை இப்போ தான் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தடுப்பத்துக்கு மாத்திரை வேறு கொடுத்துருக்காங்களா. எங்கள் குடும்பத்தில் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே சளி தான். ஃபேமிலியாக பிடிச்சிச்சு சளி. அவங்களுக்கு சளிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல் எங்கள் ஃபேமிலியை. அதனால் விட்டு விலக மாட்டேன்னு அடம் முடிச்சிட்ருக்காங்க அவங்க. நாங்கள் சும்மா விடுமா, அடம் முடிச்சு நாங்களும் துரத்தி விட்டுருவோம். உதவி சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் பத்திரமா இருங்க. மழை காலத்துலேயும் சரி, எதுவும் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கூலிங் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் தான் இருமல் வர்றதுக்கு மெயின் ரீசன். அதனால் பார்த்து பத்திரமா இருங்க. வர்ஷா பாப்பா எங்கோ அங்கே நிற்கிறாங்க, அவங்க அப்பா கிட்ட நிற்கிறாங்க. மாமா பாப்பா கூட்டிகிட்டு வா. இங்கே வா. பார்த்தீங்களா, இப்படி தான் நிலமை போயிட்டுருக்கு. அதனால் பார்த்து சாப்பிடுங்க. எப்பவும் வெந்நீர் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். என்னை டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மாத்திரை எழுதி தந்தாங்க, வெந்நீர் தண்ணி வச்சு குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கும் அதே தான். பாப்பாவுக்கு ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க, எனக்கு எடுக்கல. எனக்கு இனி தான் எடுப்பாங்க. ஏன்னா நேற்று தான் நான் எனக்கு பார்த்தேன். நேற்று தான் ஓபி ஷீட் எடுத்து பார்த்தேன். அதனால் எனக்கு சொல்லலை. இதுக்கப்புறமா இப்படியே இருந்தால் எனக்கும் ப்ளட் டெஸ்ட்டு எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து பார்த்துக்கிறது தான் என்னன்னு தெரியும். மாமாவுக்கு சும்மாவே சளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரம் 3 வாரம் கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு மாதம் இருக்குமா, 1 மாதமாக சளி பிடிச்சிருக்கு. அவங்கள டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஊசி போட சொல்கிறாங்க டாக்டரு. இவர் ஊசி போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இப்போ கிளம்புறாரு. ஊசி போட்டிருக்கலாம், இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இதான் இருக்கார் ஏழு குடும்பம். நீங்கள் பெரிய குண்டாமான்னு நீங்கள் கேட்பீங்க. அது சும்மா விளையாட்டுக்கு செல்லமாக சொல்கிறது. என்ன மாமா வேலைலாம் எப்படி மாமா போகுது? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஆமாம், என்ன செய்யுங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ குடும்பத்துக்காக நம்ம போய் தானே ஆகணும் இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க என்னை வேலைக்கு போக சொல்லி. ஆனால் என் மாமா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா? பாருங்கள், நீங்கள்லாம் சொல்கிறீங்கள நீங்களும் வேலைக்கு போங்க அப்படின்னு. என் மாமா இனி சொல்லிட்டாங்க, வேலைக்கு போனாலே போகணுன்னு பேச்சு எடுத்தாலே திட்டுவாங்க இவங்க. என்ன மாமா? உடனே ஆமான்னு சொல்ல வச்சிருக்கியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை. வேலைக்கு போகணுன்னு நான் 2-3 தடவை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நான் வேலைக்கு போகிறேன், அப்போ பிள்ளையா யார் பாப்பா அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள சண்டை தான் வரும். அதனால் சரின்னு விட்டுட்டேன். சரி அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி கஞ்சி தான் நாங்கள் வச்சு குடிக்க போகிறோம். ஏன்னா 3 பேருக்குமே சளி தான். அதனால் நாங்கள் கஞ்சி வச்சு குடிக்கலான்னு இருக்கோம். பார்த்து பத்திரமா இருக்கேன்னு. வச்சாங்க வர்ஷாவோட அப்பா வந்துட்டாங்க. என்னம்மா? தங்கத்தோட அப்பா வந்தாச்சு. தங்க போல. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது, கஞ்சி. ஓகேவா? கஞ்சி, அதுக்கப்புறம் ப்ரெட்டு அந்த மாதிரிலாம் சேர்த்துக்குவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வீட்டு வாடகை என்னாச்சுன்னு கேட்பீங்க. வீட்டு வாடகைக்கு மாமா
கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து நம்ம கொடுத்துருவோம். சரியா? கொடுத்தாச்சு. கொடுத்துருவோம்னு இல்லை, கொடுத்தாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.